இந்த வேர்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து, அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இந்த வேர்ஸ்ல எனக்கு ரொம்ப புடிச்ச லைன் என்ன அப்டின்னா, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். சரி ஒருத்தவங்க வந்து நாக் பண்றாங்கன்னா, நம்ம காதுல அது கேட்கும். ஓகே யாரோ டோர நாக் பண்றாங்க அப்டின்னு. நம்ம கதவ திறந்தா தானே அவங்க நம்ம லைஃப்ல வர முடியும். அந்த வீட்டுக்குள்ள அவங்க வர முடியும். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஸோ ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்டுட்டே தான் இருக்கு. ஒரு மெசேஜ் கேட்கும்போதும், ஒரு வொர்ஷிப் பண்ணும்போதும், ஒரு வார்த்தை, ஒரு லைன் நம்மகிட்ட ஆண்டவர் பேசிட்டே இருப்பாரு. "இத பண்ணு, இத பண்ணாத, இங்க போ, இங்க போகாத" அப்படின்னு. நம்ம சத்தத்த கேட்கிறோம். ஆனா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரிய பண்றதுக்கு நம்ம அலோ பண்றது கிடையாது. ஆனா கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுவோம். "ஏசப்பா எனக்கு இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம் குடுத்தாங்க, நிறைவேறவே இல்ல" அப்படின்னு. ஏன்னா, ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, "அது வேண்டாம், இதுதான் உனக்குன்னு" சொல்லும்போது நம்ம அத கேட்க மாட்டோம். நம்ம இதையே புடிச்சுட்டு, "இல்ல ஏசப்பா இந்த டோர நீங்க எனக்கு ஓப்பன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இன்னைக்கு நீங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஏசப்பாட்ட சொல்லுங்க. "ஏசப்பா, நான் உங்க சத்தத்த கேட்கிறேன். ஆனா, என்னால அது கீழ்ப்படிய முடியல. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு.